கடந்த யுத்த காலம் என்பது தமிழ் இளைஞர்கள் பலர் உயிரை அளித்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் பல சொத்துக்களை, உறவுகளை, உடைமைகளை, அழிவுகளை சந்தித்திருக்கிறது. அதேபோல் ஒரே மொழி பேசுகின்ற முஸ்லிம் சமூகம் வடகிழக்கிலே ஆயுததாரிகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய குறிப்பாக வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்ற விடயத்திலே தமிழரசு கட்சி இன்னும் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுடைய அண்ணன் மாவை சேனாதிராஜா போன்ற நல்லவர்கள், சம்பந்தன் ஐயா போன்ற நல்லவர்கள் அந்த கட்சியிலே உயர் பதவியில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியால் பாராளுமன்றத்துக்கு அல்லது மாகாண சபைக்கு அல்லது பிரதேச சபைகளிலே உறுப்புரிமைகளை பெறுகின்றவர்கள் இவ்வாறான ஒரு நியாயமான விடயங்களை கூட ஒரு துண்டு காணியை அந்த மக்களுக்கு கொடுத்து குடியேறுவதற்கு கூட அனுமதி அளிக்காத துவேஷ சிந்தனையோடு செயல்படுவதை, அவ்வாறான ஒரு பாதிப்புக்குள்ளானவன் என்ற வகையிலே, அகதிகளாக வந்த பொழுதும் நானும் ஒருவனாக வந்தவன் என்ற வகையிலே மனவேதனையோடு இங்கு சொல்லிக்கொண்டு, ஆனால் தமிழ் சமூகம் அப்பாவி இளைஞர் யுவதிகள் காணாமல் போன அந்த அவர்களுக்கு நியாயம் வேண்டும், அவர்களுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன், என்னுடைய கட்சி வரவேற்கிறது.